நம்பர் தேடி அண்ணா அப்படி என்று பேசுவீர்கள். அப்படித்தான் இந்த படம் இருக்கும் என்று இன்று மதியத்துக்கு பிறகு டிவிகே வில்லிவாக்கம் தொகுதியினுடைய வேட்பாளர் அன்பு தம்பி ஆதவ அர்ஜுனா, உங்களுடைய வாழ்க்கை வரலாறை ஒரு மேடையில் நின்று கண்கசிய ஒரு 6 அடி உயரத்தில் நின்று அழுகிற பொழுது நானே நெகிழ்ந்துட்டேன். நீங்கள் சங்கட்டப்படக்கூடிய வகையில் இந்த படம் ஒரு நூலளவு கூட இருக்காது. இந்த கதையை ஆஃப்டர் மேரேஜ் முதல் உமாபதி ராமையா வருகிறானே என்கிற பொழுது ஒரு தந்தைக்கு பதட்டம். இப்போ எனக்கும் அர்ஜுன் சாருக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா இப்போ யாரும் தம்பிராமையாவோட மகன் சொல்கிறதில்ல. அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போகிறேன், உமாபதி அர்ஜுன் பிரபண்ண பேசுகிறார், தம்பி அர்ஜுன் மரமே எப்படி இருக்கான், ஓகே. ஸோ இப்போ ஆஃப்டர் மேரேஜ் கதாநாயகனாக இருக்கணும், மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டாப்புல, டான்ஸர், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்ற பொழுது இப்போ எனக்கு என்ன விஷயம் அப்படின்னா, இவன் கதையை உள்வாங்கிட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி எப்படி ஓகே வாங்கினது போல் அதற்கு முன்பாகவே அர்ஜுன் சார்கிட்ட போய் உட்காந்து என் மருமகளையும் உட்கார வச்சு இந்த கதையை தாங்க எடுக்க போகிறான் அப்படின்னு அவர்கள்ட்ட என் பிள்ளை தான் நான் ஒன்று பெருமையான விஷயம் தானே, யார் மனசும். ஸோ இந்த அளவுக்கு அணுகுமுறை கொண்டவன் நான். யார் மனதையும் சிஞ்சிற்றும் கூட வேதனைப்படுத்தி விடக்கூடாது, அட்டென்ஷன் கிரியேட் பண்ணி தலைப்புச் செய்தி ஆகிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. இதுவரை எனது வாழ்க்கையை அப்படித்தான் அமைத்து கொண்டேன். யார் மனசு சின்ன சங்கடத்தை கூட ஏற்படுத்தி விடக்கூடாதுன்றதுக்காக என் மகனை என் மருமகள் வீட்டுக்கு வந்த பொழுது கூட அர்ஜுன் சாருக்கு 2 மகள்கள் தான் இருக்கிறார்கள். அவருடைய இன்சியலை போடுவதற்கு அங்கே ஆள் இல்லை. என் அன்பு மகனே உன்னை அந்த ஐஸ்வர்யா மருமகள்கிட்ட ஐஸ்வர்யா உமாபதி அப்படி இல்லை, ஐஸ்வர்யா அர்ஜுன் தான் போடணும். இது நான் கல்யாணத்துக்கு முன்னாலேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டது. உங்கள் இருவருக்கும் சீக்கிரம் குழந்தை பேரும், அது உங்களோட ப்ராப்பர்ட்டி, அதுக்கு உங்களுடைய பையன் உமாபதி பட்டுக்கொட்டு என்ன பேர் வைக்கிறீங்களோ. ஸோ எல்லாத்தையும் யார் மனதையும் அடுத்தவர் இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய அளவு தான். அந்த அளவுக்கு ரொம்ப மெல்லிய மனதுக்கு சொந்தக்காரன் நிச்சயமாக என் கூட. ஆமாம், யாரும் எந்த முடிவிலையும் சின்ன சங்கடத்தை கூட ஏற்படுத்தக்கூடாது. அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவன் இந்த கதையை எந்த அளவுக்கு யார் மனசையும் கோபப்படுத்தக்கூடாது, சங்கடப்படுத்தக்கூடாது, அந்த பொறுப்புணர்வோடு எழுதப்பட்டது. ஆமாம், இதில் இன்றைய தினம் டிவிகேனுடைய தலைவர் அருமை தம்பி விஜய் அவர்கள் 3 படத்தில் நான் நடிச்சிருக்கிறேன். அவர் 2 படம் கேமரா பண்ணியிருக்காங்க, யூத் அண்ட் புலி. நிறையா பேர் அவரோட சம்மந்தப்பட்டிருக்கோம். ஸோ டீசர் ஒன்று வந்திருக்கு. இந்த டீசரில் தம்பி ஒரு குறிப்பிட்ட ஒரு அந்த லுக்கை மட்டும் பார்த்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணி இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ. நான் எனது வயசுக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் என்றார். TN 2026 தங்க நட்சத்திரத்தினுடைய படத்தினுடைய நாத்திக முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தோம் என்றால் பத்திரிகையாக நீங்கள் 8ஆம் தேதி இரவு வாக்கு எண்ணிக்கை அன்றைக்கு தான் ஓட்டுப்பதிவு. நீங்கள் பார்த்துருவீங்க, நீங்களே சொல்லுவீங்க. 8ஓ 9ஓ தயாரிப்பாளர் ஐயா சொல்லுவாங்க, தம்பி ஸ்ரீநாத், EP உமாபதி தான் சொல்லுவாங்க. ஸோ அன்றைய தினம் நீங்கள் பார்க்கிற பொழுது அன்றைய தினம். ஸோ 10ஆம் தேதி அன்றைய தினம் மக்கள் கைக்கு போய் சேர்ந்துடும். 8 வரைக்கும் தான் எங்களுடைய படம். 8க்கு பிறகு உங்களுடைய படம், 10க்கு பிறகு மக்களின் படம். என்ன சொல்ல வரேன்னா, இன்று மதியத்துக்கு பிறகு டிவிகே வில்லிவாக்கம் தொகுதியினுடைய வேட்பாளர் அன்பு தம்பி ஆதவ அர்ஜுனா, எல்லா கட்சிகளிலும் எனக்கு தம்பிமார்கள் இருக்கிறார்கள். நாம் தமிழர் இயக்கத்திலிருந்து, டிவிகேயில இருந்து என்று சொல்லுது, ஆளும் கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து, ஆண்ட கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து, இது 4 கூட்டணி. இப்போ 5 கூட்டணி என்று ஆரம்பித்திருக்கிறது. யாரு? சசிகலாமா கட்சியிலிருந்து, சசிகலா அம்மாவும் ஐயா ராமதாஸ் ஐயா ஒரு கூட்டணி, 5 கூட்டம், 5வது கூட்டணி இல்லையா. 6வது கூட்டணி தமிழக வாழ்வுரிமை கழகத்தின் சார்பிலே ஒருத்தர் தம்பி வேல்முருகன் அவர்கள். வேல்முருகனுடைய உடன் பிறந்த தம்பி, எனக்கு அற்புதமான பிள்ளை. ஸோ இத்தனை பேரையும் எல்லா இயக்கத்திலும் எல்லோரும் எனக்கு இருக்கிறார்கள். அத்தனை பேருக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவன். எனது வாழ்க்கையாக ரிஸ்க் எடுக்கலாம். நான் புதிதாக இனி பார்ப்பதற்கு ஒன்றுமில்லை. எனது மகனுடைய வாழ்க்கை என்கிற பொழுது பொறுப்பு அதிகமாக இருக்கிறது. என்னன்னா, நான் ஒரு கதையை எழுதி கொடுத்துட்டேன். ஜென்சிட்டி என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த படைப்பை எனக்கே பிரமாதப்படுத்தி காமிச்சிட்டாப்ல. ஸோ தம்பி ஆதவ அர்ஜுனா அவர்களே, உங்களுடைய வாழ்க்கை வரலாறை ஒரு மேடையில் நின்று கண்கசிய ஒரு 6 அடி உயரத்தில் நின்று அழுகிற பொழுது நானே நெகிழ்ந்துட்டேன். உங்களுடைய பெரியம்மா திலகவதி அம்மா எனக்கு அம்மா மாதிரி, உங்களுடைய பெரியம்மா பிள்ளை ஆமாம் தயாரிப்பாளர், அந்த அவருடைய தயாரிப்பாளருடைய படத்தில் நாங்கள் நடிச்சிருக்கோம். சமுத்திரக்கணிக்கு ஃப்ரெண்டு, எனக்கு அவருடைய தம்பி நட்டிக்கு ஃப்ரெண்டு, உங்கள் அண்ணன்
இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. மேலெழுந்த வரியாக கேட்ட தகவலை வைத்துக்கொண்டு ஒரு முடிவுக்கு வந்து விட வேண்டாம் என்று மட்டும் எனது அருமை தம்பி ஆதவ் அர்ஜுனா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் உணர்ச்சி வசப்படுத்துகிறவர், எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ அந்த இடத்துக்கு 100% விசுவாசமாக இருக்கக்கூடியவர்கள், மிகவும் செயல்படும் வீரன், ஃபிட்னஸ். 5 வருடத்தில் கண்ணுக்கு முன்னால் தாயை தவிக்க விட்டீர்கள். ஆமாம், இந்த உணர்வெல்லாம் உள்வாங்கிறவன். ஸோ நான் யாரை பற்றி கேட்டாலும் பதில் சொல்ல முடியும், அவ்வளவு ஆய்ந்து பார்க்கக்கூடிய இடத்தில் இருக்கிறவன். அன்பு தம்பி அவர்களே, ஆதவ அர்ஜுனா அவர்களே, நீங்கள் சங்கட்டப்படக்கூடிய வகையில் இந்த படம் ஒரு நூலளவு கூட இருக்காது. இதையா நாம் சங்கட்டப்பட்டு விட்டோம் என்று நீங்களே எனது நம்பர் தேடி அண்ணா அப்படி என்று பேசுவீர்கள். அப்படித்தான் இந்த படம் இருக்கும் என்று ஒரு விளக்கத்தை மட்டும் இந்த இடத்தில் கொடுத்து கொண்டு, அன்பிற்குரிய பிரசன்ட் மீடியா, எனது மகன் போராட்டத்தில் என பல வருடங்களாக போராடி பயணம் போய்கிட்டே இருக்கோம். இந்த படத்தை நிச்சயமாக 8ஆம் தேதி இரவு எனது அன்பு சகோதரிகளும் சகோதரர்களும் படத்தை பார்த்து முடித்த பிறகு எனக்கு வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எக்ஸலண்ட் ஃபன். அவன் நெப்போட்டிசம் கான்செப்டில் போய்விடக்கூடாது என்பதற்காக ப்ரீவியஸ் நிறைய இயக்குநர்களிடம் அவரை நான் ஒப்படைத்தேன். நான் கூட இயக்கினேன். எங்கும் அவன் சரி, அவர் எதிர்பார்த்து நடக்கவில்லை என்கிற பொழுது தொழில்நுட்பம் இசையா, அன்பு தம்பி ஒயிட் லோட்டஸுடைய ஓனர் ஒன்னாதி பார்ட்னர் தம்பி சுகுமார், மைனா கும்கி படத்தினுடைய கேமராமேன், அண்ணே என்னென்ன தம்பி சிஜினா இவ்வளவு நாலேஜபிளாக இருக்காப்புல, கருப்புக்கா சிவா. இதுதான் ஒரு தந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கோம். அந்த மகிழ்ச்சி நீங்களும் உணர்கிற பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நன்றி சார். ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லணும். நிறைய திரைப்படம் பண்ணியிருக்கீங்க, நிறைய திரைப்படம் நடிச்சிருக்கீங்க, நிறைய பேர் கூட வேலை செஞ்சுருக்கீங்க. முதல்ல நீங்கள் பெற்ற மகன் ஆக்ஷன் சொல்லி நடிக்கிறப்ப அந்த உணர்வு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது? ஆமாவா, அரசியல்வாதி, தொழிலதிபர்கள், சினிமாக்காரர்கள் அப்பனும் மகனும் சேர்ந்து செய்வது என்பது ரொம்ப கொடுமை. இன்றைக்கு கூட ஒரு தலைப்பு செய்தி வந்திருக்கும், மகனுக்கு தான் சீட்டு கொடுத்துருக்காங்க, ஆனால் அப்பா பிரச்சனை பண்ணுறாரு, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அப்பாவும் மகனும் சேர்ந்து செய்வது அது அந்த அளவுக்கு என்னை நான் அதை விட அவன் பக்குவப்பட்டிருக்கான். நான் எமோஷனாலும் அவன் பேலன்ஸ் ஆகிக்குவான். அவன் எமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பில்லை. அவன் கோபம் இல்லாத அளவுக்கு சகிப்புத்தன்மையோடு எங்களை டீல் பண்ணான். அது எம்எஸ் பாஸ்கர் மாமா அவர்களுக்கு தெரியும், இளவரசாருக்கும் தெரியும். ஸோ அந்த மெச்சூரிட்டி அவன்கிட்ட வந்துருச்சு. எனக்கு என்ன, எனக்கு 20களில் வந்த மெச்சூரிட்டி அவனுக்கு 30களில் வந்திருக்கு, அவ்வளோதான். நான் சுயமாக வந்தவன், அவன் ஒரு சப்போர்ட்டில் வந்தவன், அவ்வளோதான். இதான் உண்மை, இதான் ட்ராவல். எந்த தந்தையரும் சுயமாக மேலே வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு 15 வயதில் நாம் பெற்ற மெச்சூரிட்டி நமது பிள்ளை பெற்றுவிட வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. ஸோ அவன் அந்த மெச்சூரிட்டி அடைஞ்சிட்டான். ஸோ அந்த வகையில் அவனோட ஒர்க் பண்ணுற பொழுது நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். அவன் டேஸ்ட் டோட்டலாக ஒதுக்கிட்டேன்ல. நான் இன்னும் சொல்லப்போனால் பாதி காட்சிகளுக்கு மேலே நான் சிம்பதேவனுடைய படத்தில் இருப்பேன். அதெல்லாம் தம்பி இவர் பேசுவார், ஹீரோ பேசுவார். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆமாம், தம்பி பிஜி முத்தையா சொன்னீங்க, தம்பி ராமையண்ணன் படம் அழைச்சி கொடுத்த உடனே எனக்கு ரவுண்ட்ஸாக கண்டினியூவாக படம் உருவாகுதுன்னு. அது அப்படி அல்ல, அது உங்கள் திறமைக்கான விஷயம். அது என் தாய் தந்தை எனக்கிட்ட ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.